ஜீவசமாதியிலேயே நான் எத்தனையோ ஜீவசமாதிக்கு போயிருக்கிறேன். கனகம்பட்டி ஜீவசமாதி மாதிரி காலை 7 மணிலிருந்து இரவு 10 மணி இருக்கும் எல்லா நாட்களிலும். அதுவே அமாவாசை பௌர்ணமியாக இருந்துச்சு, புனர்பூச நட்சத்திரத்தன்றைக்கான பூஜையாக இருந்துச்சுன்னா நைட்டில் ஒரு 2 மணிக்கெல்லாம் போயினா உப்புமா சாப்பிட்ருக்கேன். கரும்பு சர்க்கரை நாட்டு சர்க்கரை வச்சு உப்புமா அப்பயும் போட்டுட்டு இருந்திருப்பாங்க, அப்பயும் சாப்பிட்ருக்கேன். வேறு எந்த ஜீவசமாதியிலும் போய் கிடையாதுங்க. நீங்கள் சொல்லலாம், நாங்கள் ரமணரிஷி ஆசிரமம் போனோம், விசிறிசாமியார் ஆசிரமம் போனோம், திருவண்ணாமலையில் இருக்குது. அதெல்லாம் ஆசிரமம். அந்த காலத்திலேயே அறக்கட்டளை மூலமாக நிறுவி அவ்வளோ பெரிய ஆலயங்களை எழுப்பி ஆசிரமம் பண்ணி வச்சுருக்காங்க. இது இப்போ சமீபத்தில் 2020க்கு அப்புறம், அது 21 குரு பூஜைக்கு அப்புறம் தான் இவ்வளோ கூட்டங்கள். அதெல்லாம் முன்னெல்லாம் அவ்வளவும் மண்ணாக தான் இருக்கும். இன்னைக்கு தான் அவ்வளவும் கல் பதிச்சு கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ சிறப்பாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த அன்னதானத்தை கொடுத்து போய் அமைதியான முறையில் அந்த